எங்களுடைய கூட்டாளிகளை நீங்கள் தாக்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்கல்ல. ஈரான் மீது அமெரிக்காவும் இஸ்ரேலும் ஏன் போரை தொடங்கினாங்க? காசாவை முழுசாக அடித்து பிடிச்சிடணும் அப்படிங்கிற ஒரு நோக்கத்தில் இஸ்ரேல் தொடர்ந்து போர் நடத்திட்டே இருக்காங்க சில ஆண்டுகளாகவே. இப்போ இந்த காசாவை பிடிக்கும் முழுமையாக ஆக்கிரமிக்கும் முயற்சிக்கு யாரெல்லாம் தடையாக இருந்தாங்கன்னா, ஹிஸ்புல்லா, ஓமனில் உள்ள புரட்சி குழுக்கள், இவங்கெல்லாம் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா அதுக்கு தடையாக இருக்கிறாங்க. அப்பப்போ இவங்களும் சப்போர்ட் பண்ணி இஸ்ரேல் மீது ஒரு எதிர் தாக்குதலை நடத்தி இஸ்ரேலை வந்து கொஞ்சம் பின்னடைய செய்கிறாங்க. அப்போ இவங்களுக்கு பின்னாலாம் யார் சப்போர்ட்டாக இருக்கிறாங்க அப்படின்னா ஈரான். பல ஊடகங்களையும் சொல்லப்பட்ட விஷயம், ஹிஸ்புல்லா, ஹமாஸு, இன்னும் இருக்கக்கூடிய இந்த புரட்சி இயக்கங்கள் எல்லாமே, ஆயுதம் தாங்கிய புரட்சி குழுக்கள் எல்லாமே ஈரானோட பிராக்சியாக தான் செயல்பட்டு இருக்கு அப்படிங்கிற மாதிரி ஒரு குற்றச்சாட்டை வந்து ஊடகங்கள் தொடர்ந்து வச்சுக்கிட்டே இருக்கும். அப்போ இவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, ஒட்டுமொத்தமாக ஈரானை அடித்து முடிச்சிட்டோம் அப்படின்னா இந்த பிராக்சிகள் எல்லாம் பலவீனமாயிருவாங்க. நம்ம காசாவை பிடிக்கிறதுனா இஸ்ரேலோட முதல் இலக்கு, ஒரே இலக்கு, காசாவை முழுமையாக கைப்பற்றணும், அல் அக்ஸாவை இடிக்கணும், அங்கே வந்து அந்த பலியிடுதல்லாம் நடத்தி அல் அக்ஸாவை முழுசாக தங்களுக்கு கட்டுப்பாடுகளை கொண்டு வரணும் அப்படிங்கிறது தான். இப்போ அதுக்கு தடையாக ஈரான் இருக்குது அப்படிங்கிற கண்ணோட்டத்தில் ஈரானை அடிச்சிட்டோம் அப்படின்னா, ஈரானை ஒரு ஓரமாக உட்கார வச்சிட்டோம் அப்படின்னா நம்ம வந்து காசாவை கையகப்படுத்துறதுல எந்த தடையும் இருக்காது, எந்த பின்னடைவும் நமக்கு இருக்காது அப்படிங்கிறது தான் இஸ்ரேலோட திட்டமாக இருந்தது. அதுக்கு ஆதரவாகத்தான் அமெரிக்கா உள்ளே இறங்குச்சு. ஆனால் இப்போ கடைசியில் எப்படி போகுதுன்னு பார்த்தா, அந்த எந்த நாடுகளையுமே நீங்கள் கை வைக்கக்கூடாது அப்படின்னு ஈரான் வைக்கக்கூடிய இந்த கோரிக்கை அப்படிங்கிறது, இந்த நிபந்தனை அப்படிங்கிறது இஸ்ரேலுடைய கனவை அப்படியே அடித்து நொறுக்கக்கூடிய ஒரு விஷயமா தான் இருக்குது. அவங்க ஒரு பெருங்கனவுல இருக்கிறாங்க. அவங்களுடைய கோட்பாடு படி மேசையா இன்னும் வரல, மேசையாங்கிறது ஜீசஸ் சொல்லப்படுறது, கிறிஸ்தவர்களுடைய இயேசு இன்னும் வரலை அப்படிங்கிற ஒரு கண்ணோட்டம் தான் யூதர்களுடைய ஒரு பகுதியினருடைய கண்ணோட்டம். அப்போ அந்த மேசையா இனிமேல் தான் வருவார், அவருக்காக நாங்கள் வந்து எல்லாத்தையும் தயார்படுத்தணும் அப்படிங்கிற ஒரு கண்ணோட்டத்தில் தான், அந்த மதம் சார்ந்த நம்பிக்கையில் தான் அவங்க இஸ்ரேல் இது எல்லாத்தையுமே பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அப்போது இஸ்ரேலுடைய ஒட்டுமொத்த கனவுகளையும் தகர்க்கக்கூடிய வகையில், தடை விதிக்கக்கூடிய வகையில் தான் இந்த மூன்றாவது நிபந்தனை அப்படிங்கிறது இருக்குது. அந்த எங்களை தாக்காதீங்கன்னு சொல்கிறதை தாண்டி கூட்டாளி நாடுகளை தாக்காதீங்க அப்படின்னு சொல்கிறது வந்து இஸ்ரேலுடைய நகர்வுகளை முற்றிலுமாக தரக்கூடிய விஷயம். தினம் தினம் இஸ்ரேல் வந்து ஏதாவது ஒரு நாடு மேலே போரிட்டு ஒரு குறைந்தது 100 பலியாவது அவங்க எடுத்துக்கிட்டே இருக்கிறது தான் டெய்லி நடந்துகிட்டு இருக்கு. இப்போ இதை நிறுத்த சொன்னால் அவங்க எப்படி நிறுத்துவாங்க? அது நிறுத்தலை. அதனால் இப்போ மறுபடியும் இந்த போர் நிறுத்தும் போது சிக்கலான பகுதியில் வந்து நிற்குது.